Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஒரு chicken fry ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வறுக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 6 வத்தல் மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் முழு மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு. இது மூணுத்துலயும் ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு pan எடுத்துட்டு அதுல வந்துட்டு நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துறலாம். எல்லாமே வந்துட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதை கூல் பண்ணிட்டு அதை நல்லா வந்து பவுடர் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து சிக்கனை மேக்னேட் பண்ணிடலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு ஒரு பாதி லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் லெமனில் பாதி லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர், கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது ஒரு 2 வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இது இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வந்துட்டு நல்ல பொன்னிறம் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் சேர்த்துருக்கோம், ஸோ அதை வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம்ல அந்த பொடியை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அப்படியே வந்து கவர் பண்ணி குக் பண்ணிடுங்க. சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இடையில இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்து திரும்பவும் கவர் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள்.
ஒரு 2 தடவை வந்துட்டு இப்படி கவர் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு அப்படியே கவர் பண்ணி வச்சிட போகிறேன். திரும்பவும் எடுத்து நல்லா கிளறி கொடுத்துருக்கோங்க. இனி வந்துட்டு நல்லா இதை ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணுமோ அவ்வளோத்துக்கு வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ஆகணும்னா இன்னும் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்துட்டா ரொம்ப சிம்பிளான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.